திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே நிறை மாண்பை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை நாங்கள் ஒரு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி சிறப்பான முறையிலே இறைவன் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடி கொள்வோம். இன்று இந்த திருப்பலியை தொலைக்காட்சி ஊடாகவும் இணையத்தினூடாகவும் பங்கு பெற்றுகின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூயமர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வலக்கையின் முடிவில்லாத ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்க பெற்று மின்னுக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பயனற்ற பொருளை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 5 தொடக்கம் 18 முடிய. அந்நாளில் பிற இனத்தாரும் ஜூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கோனியாவிலுள்ள நகரங்களான லிஸ்திரியாவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கு தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காதொருவர் இருந்தார். பிறவியிலே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், "நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும்" என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கோனிய மொழியில், "தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்தனர்" என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயு என்றும்
அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரேயுள்ள சேயு கோயில் அர்ச்சகர் காளையையும் பூமாலையையும் கோவிலில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் மேலாடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டுவிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கின்றார். வானில் இருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கின்றார், வளமிக்க பருவ காலங்களை தருகின்றார், நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்கச் செய்கின்றார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினார் தங்களுக்கு பலியிடுவதை ஒருமாறும் தடுக்க முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கு உரித்தாகும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கு உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியையும் பெயருக்கு உரித்தாக்கும். உம் பேரின்பத்தையும் உண்மையை முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏனோ? எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோடு விண்ணுலகில் உள்ளார், நம் திருவிழப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகளை வெறும் வெள்ளியும் பொன்னும் வெறும் மனித கைவேலையே. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் பண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரித்தது, மண்ணகத்தையே அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியையும் பெயருக்கு உரித்தாக்கும். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளையை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதாஸ் கரியோத்து யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போதுவாக சொல்லுகிறீரே ஏன் என்று கேட்டார்.
அதற்கு இயேசு பின்வருமாறு சொன்னார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பின தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் பொழுதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் தன்னுடைய மகனை மிகவும் கடினமாக உழைத்து படிப்பித்தார். அவனும் நன்றாக படித்து உயர் பதவியிலே ஒரு வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் ஒரு மாதம் தன்னுடைய தாய்க்கு ஃபோன் பண்ணி கதைப்பான். நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவான். இப்படியாக பல வருடங்கள் கடந்து சென்றன. ஒரு முறையும் அந்த தாயை வந்து அவன் பார்க்கவில்லை. இறுதியாக தாய் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது ஒரு முறை அவன் ஃபோன் பண்ணி, அம்மா உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தாய் சொன்னால், உன்னுடைய அன்பை நான் கேட்க விரும்பவில்லை, உன்னுடைய அன்பை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி தொலைபேசியை வைத்து ஒரு சில மணித்தியாலங்களிலே அந்த தாய் மரணமடைந்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, கடினமாக தன்னுடைய பிள்ளையை வளர்த்து வெளிநாட்டுக்கு உயர் பதவிக்கு அனுப்பிய அந்த மகன் தாயை பார்த்து அன்பு செய்கிறேன் என்று சொன்னானே தவிர, இறுதி வரை அந்த தாய் உயிரோடு இருக்கிற பொழுது அந்த மகனை பார்க்க வரவில்லை. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு தம் சீடர்களை பார்த்து ஒரு அழகான கட்டளையை கொடுக்கிறார். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பு என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அல்ல, அது ஆண்டவர் சொல்லுகின்றவற்றை கடைப்பிடிக்கிற அன்பாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொன்னதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். இதை நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, எங்களுடைய வாழ்வுக்குள்ளே, எங்களுடைய இதயத்துக்குள்ளே வந்து குடிகொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். வாழ்க்கையில் இதை விட்டு ஒரு மிக பெரும் கொடை இல்லை. ஆண்டவர் தன்னுடைய திருத்துவத்தோடு வந்து எங்களுடைய வீட்டிலே, எங்களுடைய குடும்பத்திலே வாசம் செய்வது, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய குடும்பத்திலே இருப்பது, அதை விட ஒரு பெரிய கொடை இருக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. முதலாவது, ஆண்டவர் மீது நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைப்பிடிக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து குடிகொள்ளுவார். இது ஒரு மிக பெரும் வாக்குறுதி அன்பார்ந்தவர்களே. ஒரு சில குடும்பங்களில் நாங்கள் போகிற பொழுது அங்கே ஆழமான அமைதி இருக்கிறது, ஆழமான இறைபிரசனம் இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆண்டவரை அன்பு செய்கிறார்கள். அது உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அல்ல. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அன்பை இறைவன் தந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பதனூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவருடைய குடும்பத்திலே வாசம் செய்கிறார். இது ஒரு மிக பெரும் வாக்குறுதியாக இருக்கிறது என்பார்களே. பால்தசார் என்கின்ற இறையியலாளர் மிக அழகாக நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், வாழ்க்கையின் இறுதியிலே நாங்கள் எப்படி தீர்ப்பிடப்பட போகிறோம் என்றால், எவ்வாறு அன்பு செய்தோம் என்பதை வைத்துத்தான் நாங்கள் தீர்ப்பிடப்படுவோம். At the end of our life, we are going to be judged solely on the way we have loved God, love our neighbor. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இதை பாடமாக்கி கொள்ளுவோம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்ளார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். நாங்கள் என்றால் தந்தை மகன் தூய ஆவி. தந்தையும் அன்பு செய்வார், நாங்கள் திருத்துவமாக வந்து கொண்டிருப்போம். அந்த அழகான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பு செய்ய, அவருடைய கடைப்பிழையை கற்பிடிக்க, அந்த தந்தை எங்களை அன்பு செய்ய, திருத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே குடிகொள்ள இறையாசிர் வேண்டி
இந்த வேளையிலே மன்றாடுவோம், எங்களுடைய தேவைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, திருச்சபையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம்பாதம் தருகின்றோம். இவர்கள் அனைவரும் மகன் இயேசுவின் பாதையிலிருந்து விலகாமல் தொடர்ந்தும் பயணிக்க தேவையான உமது ஆற்றலை அளித்து வழி நடத்தியறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தலின் தெய்வமே இறைவா, எமது நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்களது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றவும் உண்மை தன்மையுடைய நேர்மையுடனும் தங்கள் பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு நீரே அவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, உமது சாயலாக நீர் எமக்கு அளித்த எமது பெற்றோருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றும் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் பிள்ளைகளாக திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த தந்தையே இறைவா, இந்த திருப்பலியில் தொலைக்காட்சி மூலமும் இணையதளங்கள் மூலமும் பார்வையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் உம்பாதம் தருகின்றோம். அவர்களது தேவைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீரே நிறைவேற்றி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நீர் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளங்களிலும் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்குரிய ஒரு வழி உம்மை அன்பு செய்து உம்முடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பது என்கின்ற ஆழமான ஆன்மீக தத்துவத்தை எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை அன்பு செய்து உம்முடைய கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியெல்லாம் அல்ல தந்தையாக இவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதலும் நோக்கி எழுவதாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிணக்கத்தின் அருளடி ஆழங்களை பெற்றுக்கொள்ள தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நமரவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்திலும் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமணம் பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவரின் மேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்ந்து வருகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சியும் அங்கு அனைத்துலகின் மாந்தருடன் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவர்ந்த விருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திரு அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் வைத்தொழுமேர் நோக்குடன் துள்ளோளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நிபுகூர்ந்து உமது திருமுகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்து கலைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு தீமைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை.
மழை துளி சுமையில்லை, மழை துளி சுமையில்லை. இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. என்றும் உள்ள இல்லாமல் அறிவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருள் அடியாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தளில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். கலையெல்லாம் சேர்ந்தளில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிரருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.